Taste the Daily. மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கொடுத்த புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தனக்கு வந்த பல்வேறு கொலை மிரட்டல்கள் உள்ளிட்டவை குறித்து 22 புகார் மனுக்கள் அளித்தும் இதுவரை காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கூறி விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் புகார் மனு அளித்தார். ஆனால் வழக்கம் போல் காவல்துறை இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்தது. இந்த நிலையில் தனது புகார்களுக்கு தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததை எதிர்த்து சிபிஐ விசாரணை கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது குறித்து காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் திமுக மாரத்தான் அமைச்சர் மா. சுப்பிரமணியனால் திறந்து வைக்கப்பட்ட கட்டண வார்டு மற்றும் பிங்க் மண்டல கட்டிடத்தின் பின்புற பகுதிகள் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து அவல நிலையில் உள்ளது. இந்த கட்டிடம் 1,25,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறும் நிலையில் கட்டிடத்தின் தற்போதைய நிலை இதில் நடைபெற்ற முறைகேடுகளை தோலுரித்து காட்டியுள்ளதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மேலும் கட்டண வார்டும் பிங்க் மண்டலமும் திறந்து வைத்ததிலிருந்து செயல்பாட்டிற்கு வரவில்லை என்று கூறும் மக்கள் ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். பிரகாசம் தெருவில் கடந்த சில மாதங்களாக மெத்தன போக்கில் நடைபெற்று வரும் சாலை பராமரிப்பு பணிகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு பொதுமக்கள் தவறி விழுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறும் மக்கள் சாலைகளை புதுப்பிக்கும் பணியை விரைந்து முடிக்குமாறு திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தினை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் ஒரு சைடே தோண்டி அப்படியே விட்டுறாங்க, பாதிக்கு தோன்றல. டிராஃபிக் ஃபுல்லாகுது, நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. தண்ணி வந்து பயங்கர பாதிப்பு வந்துடுச்சு. அதில் 2-3 பேர் தண்ணி விழுந்து நம்ப முடியாமல் ஆகிட்டாங்க.